பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக அறக்கட்டளையின் மூலமாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதற்கொண்டு 13ஆம் தேதி வரைக்கும் தையல் வகுப்புகள், குறிப்பாக இந்த 10 நாளில் தையல் தெரிந்தவர்களுக்கு, பேசிக்காக தைக்க தெரிஞ்சவங்களுக்கு சுடிதார் தைக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். 500 ரூபாய் தான் இந்த 10 நாளைக்கு. வாழ்வாதாரம் குறைந்த, வாழ்க்கையில் வழியே இல்லாதவர்களுக்கு இலவசமாக சொல்லித்தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சென்னை, குறிப்பாக விருகம்பாக்கம், இந்த அண்ணா நகர், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க இருந்தால் அவங்கள அனுப்பி வைங்க. அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த 10 நாட்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த விதவைகள், கஷ்டப்படுறவங்க, கைவிடப்பட்ட பெண்களை நீங்கள் அனுப்பி வைங்க. நாங்கள் நம்முடைய அலுவலகத்தில் கற்றுக் கொடுக்குறோம். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் குறித்து கொண்டு அவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பிறரை பயன்படுத்த சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோவா நிஸ்ஸி, தேவன் என் விருது கொடி. ஆண்டவர் அமலேக்கனை எப்படி ஜெயிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்குது, மறந்துடாதீங்க. மோசே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு மலை உச்சிக்கு செல்கிறான். மலை உச்சியில் தேவனோடு இருக்கிற அனுபவம், முதல் அனுபவம். தேவனுடைய கோலை கையில் வச்சிருக்கிற அனுபவம், அது அதிகாரத்தை குறிக்கிறது, அங்கீகாரத்தை குறிக்கிறது, அது அழைப்பை குறிக்கிறது. அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை எத்தனை அழகாக அந்த மோசே பயன்படுத்துகிறார் என்பதை படித்து வருகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த மோசே மலையின் உச்சிக்கு தேவனுடைய கோலோடு சென்றான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த அதிகாரம் செயல்படுகிறது. அவருடைய நாமத்துக்கு வானோர் புதலத்தார் யாருடைய முழங்காலும் முடங்கும். அவருடைய நாமத்தினால் கிடைக்கிற அதிகாரம். நேற்று நம்ம தியானித்தோம், தேவன் நம்மோடு கூட இருப்பதினால் நமக்கு அந்த அதிகாரம் செயல்படுகிறது. நம்ம தனியாக இருந்தால் ஒரு அதிகாரமும் நமக்கு இல்லை. தேவன் நம்மோடு இருப்பதினால் கிடைக்கிற அதிகாரம். மூன்றாவது, இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், என்ன அருமையான ஒரு அத்தாரிட்டி பாருங்க. ராஜாவுக்கு முன்னால் எலியா நின்று சொல்கிறாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறேன், நான் யார் தெரியுமா சொல்கிறேன்லாம் சொல்லலை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். என்ன அத்தாரிட்டி! அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம். 4 சவத்துக்குள்ளே அடங்கி உடங்கி தாழ்த்தி தேவனுக்கு முன்பால் நிற்க தெரிஞ்சிட்டா உலகத்தில் எந்த ராஜாவுக்கு முன்னாலேயும் அந்த மனுஷனால் நிற்க முடியும். அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்துட்டார். நம்ம 4 சவத்துக்குள்ளே தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது நடுங்கி நிற்கணும். அந்த அத்தாரிட்டியை வாங்கிட்டு வெளியே வரும்போது உள்ள பூனை மாதிரி இருக்கலாம், ஆனால் வெளியில் வந்துட்டா புலி மாதிரி இருக்கணும். அது எப்படி? ஆணவத்தினால் வருவது அல்ல, அது தேவன் நம்ம கொடுத்த அந்த அங்கீகாரத்தினால் கிடைக்கிற அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு முன்னால் தைரியமாக சொல்கிறார், என்னுடைய வாக்கினால். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் மழை பெய்யாது. காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15வது வசனம். 18:15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சேனைகளுடைய தேவன். நான் சும்மா நிற்கலை. நான் அப்படி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம், நான் யாருக்கு முன்னால் நிற்கிறேன்? நான் காலையில் எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபித்தவன், தேவனோடு கூட நின்று அவருடைய ஆர்டரை வாங்கினவன், அவருடைய அந்த அவர் கொடுத்த அத்தாரிட்டியை வாங்கினவன். ஒரு மனுஷன் காலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே தன்னை ரீசார்ஜ் பண்ணிட்டான் அப்படின்னா வெளியே வந்தால் அவன் பூனை மாதிரி இருக்க மாட்டான், அல்லது எங்கேயோ போய் பதுங்க மாட்டான். அவனு மேலே இருக்கிற அத்தாரிட்டி அது உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. காலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி செயல்படும்.
சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் போய் நிற்கிற, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தரிசிக்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை தருவார். இன்றைக்கி ஒரு வேளை காலையில் எழுந்த உடனே தேவனோடு கூட உட்கார முடியாமல் அவர் சமூகத்தில் நிற்காத, அவருடைய பிரசன்னத்தில் முழங்கால முடக்காத நபர்களாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னா, அமலேக்கனை ஜெயிக்கணுமா, மாம்சத்துக்குரிய உங்களோட போராடி உங்களை அடிக்கடி உங்களை சோர்வடைய செய்கிறானா, அவனை மேற்கொள்வதற்கு உங்கள் முழங்கால முடக்குங்க. தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. நீங்கள் வெளியே வரும்போது அவருக்கு முன்னால் நிற்கிறேன் நான் சொல்லுகிறேன்னு எலியாவை போல சொல்ல முடியும். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்க்கு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களால் ஏன் இந்த பிசாசை விரட்ட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆனால் இயேசு மலையிலேருந்து இறங்கி வராரு. அங்கே நல்ல சார்ஜாக வராரு. வந்த உடனே இந்த பிசாசை விரட்டிட்டார். ஆனால் இவங்களால் முடியலன்ற உடனே இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். மார்க்கு 9:29 வசனம். மார்க்கு 9:29. கர்த்தருடைய பிள்ளைகளே, தனித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற யாரும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தைரியமாக சொல்ல முடியும். அந்த அத்தாரிட்டி உங்கள் மூலமாகவும் செயல்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, அமலேக்கனை ஜெயிப்பதற்கு உம்முடைய சமூகம் அவசியம். உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எந்த மனுஷனும் அமலேக்கனை ஜெயிப்பான் என்பதை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உலகத்தில் எந்த மனுஷனுக்கு முன்னால் நாங்கள் கை கட்டி நிற்கிறதுக்கு முன்னால் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் நின்னா உலகத்தில் தைரியமாக யாருக்கு முன்னாலே நிற்க முடியும். தைரியமாக எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த கிருபையை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தாரும், உதவி செய்யும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக அறக்கட்டளையின் மூலமாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதற்கொண்டு 13ஆம் தேதி வரைக்கும் தையல் வகுப்புகள், குறிப்பாக இந்த 10 நாளில் தையல் தெரிந்தவர்களுக்கு, பேசிக்காக தைக்க தெரிஞ்சவங்களுக்கு சுடிதார் தைக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். 500 ரூபாய் தான் இந்த 10 நாளைக்கு. வாழ்வாதாரம் குறைந்த, வாழ்க்கையில் வழியே இல்லாதவர்களுக்கு இலவசமாக சொல்லித்தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சென்னை, குறிப்பாக விருகம்பாக்கம், இந்த அண்ணா நகர், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க இருந்தால் அவங்கள அனுப்பி வைங்க. அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த 10 நாட்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த விதவைகள், கஷ்டப்படுறவங்க, கைவிடப்பட்ட பெண்களை நீங்கள் அனுப்பி வைங்க. நாங்கள் நம்முடைய அலுவலகத்தில் கற்றுக் கொடுக்குறோம். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் குறித்து கொண்டு அவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பிறரை பயன்படுத்த சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. காட் பிளஸ் யூ.